வேதம் சொல்கிறது 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்தார். சில நேரங்களிலே நம்முடைய கைகளிலே இருக்கிறது ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். இதை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், இதை கொண்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவனுடைய கரத்திலே அது போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அது 50 லட்சமாக மாறும், 50,000 மாறும். நம்முடைய தேவை மிஞ்சி மிச்சம் எடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே ஆண்டவரோட சேராமல் அது வெற்றி பெறாது. நம்ம நிறைய பேர் கண்ணீர் சிந்துகிறோம், நிறைய பேர் அழுறாங்க. ஆனால் உங்களுடைய அழுகை சாதாரணமான அழுகையாக இருந்தால் அதற்கு பவர் இருக்காது. அழுகிறவர்கள் நிறைய பேர் காரில் அழுறாங்க, நிறைய பேர் ரோட்டில் அழுவாங்க, நிறைய பேர் திட்டும்போது அழுவாங்க. ஆனால் உங்களுடைய கண்ணீர் எங்கே சிந்தப்படணும் அப்படின்னு சொன்னால் தேவ சமூகத்திலே சிந்தப்படணும். அன்னாளுடைய வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் அவர்களுக்கு கண்ணீர் சிந்தினார்கள். பல ஆண்டுகள் பெண்ணினாள், இன்னும் நிறைய பேரால் மன வருத்தப்பட்டாங்க. ஆனால் அந்த வருத்தத்திற்கு அப்பெல்லாம் பதில் வரல. எப்போ பதில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தார்கள், நான் இனி மனுஷனுக்கு முன்னாடி நான் அழமாட்டேன், இனி எல்லாருக்கும் முன்னாடியும் அழமாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் இந்த அழுகையே தேவ சமூகத்தில் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இவ்வளோ நிந்தைகள் இவ்வளோ அவமானங்கள் எனக்கு இருக்கிறது, நீங்கள் மட்டும் என்னை நினச்சிட்டிங்கன்னா எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை உமக்காகவே நான் தருவேன்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் அழுத உடனே வேதம் சொல்கிறது, நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டி கொண்டபடி அவர் உனக்கு செய்தார். அதனால உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய உபவாசங்கள், உங்களுடைய கண்ணீர், இதெல்லாம் எங்க உரு கொடுக்கப்படும், இது எங்க வளரும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் சமூகத்துல தான் இது வளரும். வேதம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதவி சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனால் தான் அறுத்த அரிக்கட்டுகளை அவன் கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு கொண்டு வருகிறான். நான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கோயம்புத்தூர் பட்டணத்திலே நிறைய தெருக்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுது கொண்டே நான் நடந்திருக்கிறேன், அப்படியே கண்ணீரோடு நடந்திருக்கிறேன், அப்படியே ஆண்டவரிடத்துல பேசிட்டே நடந்திருக்கிறேன். ஆண்டவரே, யாரும் அறியாத ஒரு ஊர் இது, எனக்கு யாரையுமே தெரியாது, இங்கே இருக்கிற யாரையுமே தெரியாது, எத்தனையோ 1000 பேர் இதோ அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டே இருக்கிறாங்க, இந்த ஜனங்களில் ஒரு குடும்பம் திருச்சபைக்கு வரமாட்டாங்களா, இந்த தெருவில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு அந்த தெருவில் அப்படியே அழுது கொண்டே போன தெருக்கள். ஆனால் ஒரு 10 ஆண்டுகள் தாண்டி அதே தெருவில் நடக்கும்போது திரும்பி பார்க்கும்போது நான் ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதே தெருவில் ஒரு நாள் நம்ம நடந்து அழுதுகிட்டே போனோம், ஆண்டவரிடத்துல பேசிட்டே போனோம். ஆனால் 10 வருஷம் தாண்டி எந்த தெருவிலே அழுதேனோ, எந்த தெருவிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தினேனோ அதே தெருவில் ஆண்டவர் ஆச்சரியமாய் தலையை நிமிர பண்ணி இருக்கிறதை என்னுடைய கண்கள் இப்பொழுது காண்கிறது. நான் நம்புகிறேன் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய இந்த முதல் நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த தெருவில் எல்லாம் அழுதீர்களோ, நீங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் மன வருத்தத்தோடு நீங்கள் இருந்தீர்களோ, நீங்கள் அந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் அந்த இடத்துல உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீங்கள் அந்த இடத்துல யாருக்கும் வேண்டாத ஒரு பொருளாய் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அந்த இடத்திலே உங்களுடைய கண்ணீரை கர்த்தரிடத்திலே நீங்கள் செலவு செய்யுங்கள். அந்த இடத்துல ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல அவங்க திட்டும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே அவங்க என்ன திட்டுறாங்க, நன்றி ஆண்டவரே, ஆனா அவங்க திட்டினாலும் நீங்க என்ன அணைக்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்னு. அப்போ எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ எல்லாத்தையுமே உரு கொடுக்கிற இடமே எங்க அப்படின்னு சொன்னா அங்கதான். நம்ம மற்றவங்க யாராவது ஒருத்தர் நம்மளை வருத்தப்படுத்தி திட்டும் போது நம்ம வேதனைப்படுறது ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் கோவப்படுவாங்க, இன்னொரு கூட்டம் பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உயர்வு எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க உங்களை திட்டும் போது அந்த வார்த்தையை யாரிடத்துல கொண்டு போகணும்னா கர்த்தரிடத்துல கொண்டு போகணும். ஆண்டவரே, என்ன அவங்க இப்படி திட்டுனாங்க, பரவாயில்ல, அவங்க திட்டுனது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை சகிச்சுக்கிறேன். ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு திட்டுன, உதாசீனப்படுத்தின, என்னை மன வருத்தப்படுத்தின அந்த ஜனங்களுக்கு முன்பாக என் தலையை நிமிர பண்ணுவதற்கு
உங்களால முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கர்த்தர் சமூகத்துல கொண்டு போயிட்டீங்கன்னா நிச்சயமாவே சொல்லுகிறேன், வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் நீங்க கண்ணீர் வடித்த அதே இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகளே, நீ தனியாய அழுகிறாய். மகளே, மகனே, நீ வருத்தப்படுகிறாய், நீ ரொம்ப உடைக்கப்படுகிறாய். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல, நீ அது எல்லாவற்றையும் யாரிடத்துல கொண்டு வா அப்படின்னா என்னிடத்திலே கொண்டு வா. ஆமேன். வேதாகம கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும் போது 3வது ஆண்டு நான் அந்த பைபிள் காலேஜில் படிக்கும்போது என்னமோ தெரில, அந்த பைபிள் காலேஜை நடத்தின அந்த வார்டன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என் மேலே ஒரு பெரிய கசப்பு வந்துருச்சு. எதனால வந்துச்சுன்னு தெரில, யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னதுனாலையோ என்னமோ தெரில, அவர் என்னை ரொம்ப எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினார். பொதுவாக பைபிள் காலேஜில் நம்ம வாலிப வயசில் தூக்கம்லாம் அதிகமாக வரும். காலேஜில் ரொம்ப தூங்குவதற்கு ரொம்ப குறைவான நேரத்தை தான் கொடுப்பாங்க. இந்த ப்ரேயர் டைமில் இந்த தனி ஜெபம் கொடுப்பாங்க பாருங்க. அந்த தனி ஜெபத்தில் என்னதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளே அறியாமலே தூக்கம் வரும். அப்போ ஒரு நாள் அந்த ஜெபத்தில் நான் தெரியாமல் தூங்கிட்டேன். தூங்கின உடனே இவர் ஜெபம் யாரெல்லாம் கிளியராக பண்ணுறாங்களான்னு விசிட்டிங் வருவாங்க. பார்க்கும்போது நான் தூங்கிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே என்னை கூப்பிட்டாரு, கீழே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னோடு கூட படித்த 12 பேரை கூப்பிட்டாரு, என் கிளாஸ்மேட்டை எல்லாரையும் கூப்பிட்டு, உங்கள் கிளாஸில் இருக்கிற ஒருத்தன் இன்னைக்கு ப்ரேயரில் தூங்கினான், அதனால பனிஷ்மெண்ட்டு அவன் ஒருத்தனுக்கு மட்டும் கிடையாது, 12 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால அந்த என் கூட படிக்கிறவங்க அத்தனை பேர் என்னை திட்ட ஆரம்பித்தாங்க. பாரு, ஒன்னால் நாங்கள் வேலை செய்கிறோம், ஒன்னால எங்களுக்கு சாப்பாடு லேட் ஆகுது, ஒன்னால எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நீ தான் இதுக்கு அப்படின்னு என்னை ரொம்ப திட்டுறாங்க. அப்போ அவங்க 12 பேரும் என்னை ஒதுக்குறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. அப்போ 10 மணிக்கு எல்லாரும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ரூமில் போய் படுக்கணும். ஆனால் நான் அப்படியே யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடிக்கு போய் அங்கே அந்த வெறும் சிமெண்ட் தரை மேலே முழங்கால நின்று, அப்போ ஒன்றும் சொல்லலை. அவங்க திட்டுறதை நினச்சி, ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, அவங்க திட்டுறது தப்பு இல்லை, அவங்க ஒதுக்குறது தவறல்ல, ஆனால் உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். அந்த பாட்டை அப்படியே பண்ணு, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். அப்படி நீங்க அணைக்கிறீங்கப்பா, நீங்க எனக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு அம்மா, நீங்க எனக்கு அப்பா. இவர்கள் படுத்தின அத்தனை வருத்தமும் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் சமூகத்துல அப்படியே கொண்டு அப்படியே ஆறுதல், அவருடைய ஆறுதல் அப்படியே தேற்றதை நான் பார்த்தேன். கர்த்தர் ஆறுதல் படுத்துறதை நான் பார்த்தேன். அந்த ஜெபம் என்னை ஆறுதல் படுத்திருச்சு. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பைபிள் காலேஜில் 3 ஆண்டு படித்து முடித்த உடனே ஒரே ஒருத்தரை நெக்ஸ்ட் இயர் அந்த 30 ஸ்டூடெண்ட்டை வழி நடத்துவதற்கு ஒரு தலைவனாய் நியமிப்பார்கள். அவனுக்கு கொஞ்சம் படிப்பு இருக்கணும், அவனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், அவனுக்கு கணக்கு வழக்கு பார்க்க தெரியணும், அவன் ஒரு நல்ல பேர் எடுத்தவனாக இருக்கணும், எல்லா பாஸ்டேஷன் இடத்துலையும் அவன் நல்ல மதிப்பெடுத்தவன், இப்படி நிறைய குவாலிட்டி இருக்குது. ஆனால் உண்மையிலே சொல்லுகிறேன், அவங்க சொன்ன ஒரு குவாலிட்டி கூட என்னிடத்துல இல்லை. ஆனால் அந்த 3 ஆண்டு படித்து முடித்த உடனே அந்த வார்டனா டிசைட் பண்ணும்போது என்னை தான் அந்த தலைமைத்துவத்தில் டிசைட் பண்ணாங்க. அப்ப நான் நினைச்சேன், நம்முடைய கண்ணீர் மற்றவர்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது, மற்றவர் நம்மளை ஒதுக்கும் போது, அது எல்லாத்தையும் ஆண்டவரிடத்துல நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா நான் நம்புறேன், அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு நாள் உங்கள் தலையை நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சுதான் சொல்றாரு, இல்ல உன்னுடைய கண்ணீரை நீ தனியாக வடிக்க வேண்டியது இல்லை, எல்லாவற்றையும் நீ என்னிடத்தில் கொண்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். இந்த சத்தத்தை கேட்கிற அழுகிற நீங்கள் சீக்கிரமாய் சந்தோஷப்படுகிற ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகிறது. இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் நாள், ஆண்டவரே என்ன வார்த்தையை நான் பேசணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஜோஷுவாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பித்து கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் பேசினால், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்.
எந்த நபரை குறித்து அவர்களுக்கு முன்பாக கூனி குறுகி போய் வந்திருக்கிறீர்களோ, எந்த மனிதனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்கிறீர்களோ, எந்த மனிதனுக்கு முன்பாக மதிப்பை இழந்து நிற்கிறீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த ஜனத்திற்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் ஒரு நாள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கிற நாள் சீக்கிரம் வரும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் சொந்தங்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு நாள் வரும். உங்களை வெறுத்தவர்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு நாள் வரும். உங்களை குறைத்து மதிப்பு போட்டவர்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு நாள் வரும். கர்த்தர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாதே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக மதிப்புக்குரிய ஒரு நபராய் ஆண்டவர் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்கள் பார்க்க பார்க்க தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்கள் உங்களை பிரமித்து பார்க்க போகிறது. அவருடைய கண்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்க போகிறது. இது அத்தனையும் தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் எதிரிகளுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, கர்த்தர் சமூகத்துல கொண்டு போய் கொடுக்கணும். இந்த ஜெபத்துல நிறைய வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் இருக்கிறீர்கள். உன் வாழ்க்கையில ஒண்ணுமே வேண்டாம். உன் வாழ்க்கை யாரிடத்துல போகணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தரிடத்துல போகணும். நீ ஆண்டவரிடத்துல கொடுக்கணும். உன்னுடைய குறைவை ஆண்டவரிடத்துல சொல்லணும். உன்னுடைய கண்ணீரை ஆண்டவரிடத்துல சொல்லணும். உன்னுடைய சந்தோஷத்தை ஆண்டவரிடத்துல சொல்லணும். கர்த்தர் சமூகத்துல சிரிக்கணும். கர்த்தர் சமூகத்துல அழணும். கர்த்தர் சமூகத்துல வாக்குத்தத்தங்களை எல்லாம் எடுத்து நிறைய விசுவாசிக்கணும். ஆனால் நிறைய பேர் பாருங்க, நம்ம நிறைய பைபிள் வாசிக்கிறோம், நிறைய பாட்டு பாடுறோம். ஆனா நிறைய பேருக்கு வித்தியாசமா ஏதோ ஒரு பாட்டு பாடுறோம், ஏதோ ஒரு வசனம் வாசிக்கிறோம். இல்லை, அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. எப்படின்னா, அது அந்த சின்ன பையன் 5000 பேர் புருஷர்கள் மட்டும் இருக்கிறார்கள், இப்போ போஷிக்கணும். ஆனா அந்த சின்ன பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய கையில வச்சிருக்கிற வரைக்கும் அந்த மீன் 2 மீன் தான். அவனுடைய கையில இருக்கிற வரைக்கும் அது 5 அப்பம் தான். ஆனா எப்போ என் ஆண்டவருடைய கையில அந்த மீனும் அப்பமும் போயிருச்சோ, அது 5000 புருஷர்களுக்கு போஷித்து மிச்சம் 12 கூடை நிறைய எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கை என்றைக்கு கர்த்தருடைய கரத்திலே போகுதோ, கர்த்தர் உருவாக்க ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். உங்கள் சத்துருக்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை ஞானவான்களாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எல்லாம் உயிரோட்டம் கொடுக்கிறது எங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சமூகத்துல தான். சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாய் நிறைய டேலண்ட் இருக்கும். உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்களுக்கு எனக்கு பாட தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு வேலை செய்ய தெரியும், எனக்கு தொழில் ஆரம்பிக்க தெரியும். இல்லை, இது நிறைய பேருக்கு இந்த உலகத்துல டேலண்ட் இருக்குது. ஆனா ஒரு தனி யூனிக், அது ஒரு தனி வித்தியாசமாய் மாறணும்னா, நீங்க ஆண்டவருடைய கரத்துல உங்க தாளந்த கொடுத்து, அப்பா எனக்கு தெரியும், ஆனா பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே ஆகும் என்று நீங்க சொல்லி அவருடைய கரத்துல உங்க டேலண்ட நீங்க கொடுங்க. நான் நம்புறேன், உங்க வம்சத்திலேயே கர்த்தர் உங்களை தனி ஒரு பர்சனா, ஒரு யூனிக்காய் மாற்றுறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். எப்பொழுதுமே உங்க மனசுல நீங்க ஒன்றை டிசைட் பண்ணிக்கணும், கர்த்தர் 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 கர்த்தர். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். செகண்ட் தாட்டே உங்களுக்கு வரக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை உடனே நினைக்கணும், இதுல ஆண்டவர் இந்த சூழ்நிலையில இருந்தா என்ன பண்ணுவாரு, கர்த்தர் இந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லுவார், கோவப்படுவாரா, கர்த்தர் என்ன சொல்றாரு, கோவப்பட சொல்றாரா, திட்ட சொல்றாரா. இந்த மாதிரி ஆண்டவரோட உங்களை எப்பவுமே நீங்க கனெக்ட் பண்ண கத்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நான் நம்புகிறேன்,
உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். அது தீமை என்று 1000 பேர் சொன்னாலும் நான் நம்புகிறேன், கர்த்தர் நினைச்சாருன்னா அவ்வளவு பெரிய தீமையும் கர்த்தரால் நன்மையாய் மாற்றுவதற்கு ஆண்டவரால முடியும். நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமேன் என்று ஆமோதிக்கலாம். கர்த்தர் நல்லவர், தீமைக்கே அல்ல. எங்களுடைய திருச்சபையிலே ஒரு இடத்தை வாங்குவதற்காக அந்த ஓனரை போய் சந்திக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அந்த டியூ பணத்தை கொடுக்க முடியலைன்னு அங்கே இருந்ததுலே ஒருத்தர் ரொம்ப ஒரு பெரிய விக்கிரக ஆராதனைக்காரர், அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் என்னை ரொம்ப திட்டார். அப்போ எல்லாருமே என்னை ஃபாதர் அப்படின்னு ஒரு மதிப்பு கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே இந்து நண்பர்கள், ஆண்டவர். ஆனால் ஒருத்தர் மட்டும் என்னன்னா, அவருக்கு ஃபஸ்ட்டு எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டதுனால என்ன தெரியல, அவருக்கு மட்டும் என்னை பிடிக்கல, அவர் திட்டார், ரொம்ப திட்டார். அப்போ அவர் திட்டி முடித்தோடனே இன்னொருத்தர் வெளியில் அவர் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க ஃபாதர், நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல அதற்கு பிறகு எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. இந்த டைம் எதனால கிடைச்சிச்சு அப்படின்னா, அந்த மனுஷன் திட்டுனதுனால தான் அந்த டைமே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், சரி என்னதான் இருந்தாலும் ஃபாதர் நீ இவ்வளோ திட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மனது இறக்கம் இன்னும் ஒரு 2 மாதம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுனா கூட, நம்மளை அசிங்கமாக பேசினா கூட, நான் நம்புகிறேன் நீங்கள் வருத்தமே படாதீங்க. அதுக்கு பின்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். உங்கள் மகளுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். உங்கள் மகனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த காரியத்தில் ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். சகோதரனே, இப்பொழுது உங்களுக்கு நடந்திருக்கிற அந்த தீமையில் கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அந்த நஷ்டத்தில் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், வெகு சீக்கிரத்திலே அந்த காரியம் நன்மையாய் முடிந்தது என்று நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். நம்புறவங்க கைகளை மேல தட்டி, முழு பலத்தோட கைகளை மேல தட்டி, தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. எல்லாரும் என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே உங்க கையில நான் தர்றேன் ஆண்டவரே, என் பிள்ளைய உங்க கையில தர்ற ஆண்டவரே, என்னுடைய வருமானத்தை உங்க கையில தர்ற ஆண்டவரே, என்னுடைய பிரயாசத்தை உங்க கையில தர்ற ஆண்டவரே. டெய்லி காலையில போய் நின்று உங்க வாழ்க்கை எங்க கொடுக்கணும்னா, அப்படியே கர்த்தரிடத்துல கொடுத்துடணும், கர்த்தரிடத்துல கொடுக்கணும். அதான் உங்களுடைய சிரிப்பு கூட எதுல ஆரம்பிக்கணும்னா, கர்த்தரிடத்திலே ஆரம்பிக்கணும். இந்த யுத்தம் செய்ய போகிறது நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை உங்களுக்காக செய்கிறவர் கர்த்தர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி என்றுமே காண மாட்டாய். 10 வருடமாய் காண்கிற அந்த எகிப்தியன், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமாய் ஒரு எகிப்தியனை பார்த்தார்கள். அப்படியே கண்ணு முழிச்சு எழும்பும் போது எதிரியை தான் பார்ப்பாங்க. ஜெனரேஷனா அந்த எதிரியை பார்த்தாங்க. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றும் காண மாட்டாய். நான் நம்புகிறேன், இங்கே வம்சாவளியாக நிறைய பேர் ஒரு எகிப்தியனை பார்த்து கொண்டே இருக்கலாம். எங்க அம்மா இந்த எகிப்தியனை பார்த்தாங்க, எங்க அம்மாவுடைய அம்மா இந்த எகிப்தியனை பார்த்தாங்க. எங்க வம்சாவளியா 4 வம்சமா இந்த எகிப்தியன் எங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்குது. என் காலத்திலேயாவது முடியுமா, இல்லைன்னா என் பிள்ளைகளை தொடர்ந்துருமோன்னு ஒரு பயத்தோடு யாரோ ஒருத்தர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையினாலே பேசுகிறார், இல்லை, இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி என்றுமே காண மாட்டாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த எகிப்தியனை கர்த்தர் முறியடிக்க போகிறார். அந்த எகிப்தியன் மத்தியில கர்த்தர் ஒரு வெற்றியை தரப்போகிறார். அந்த கடன் என்கிற அந்த எகிப்தியன் உங்கள் வீட்டை விட்டு கடந்து போக போகிறது, உங்க வம்சத்தை விட்டு கடந்து போக போகிறது. அந்த பொத்தலான பை என்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றுவேன் என்று நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமேன் என்று சத்தமாய் ஆமோதித்து, இயேசுவே இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே காண மாட்டாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரும்போது அதை ரொம்ப ஞானமா கையாளுகிற கிருபையை கர்த்தரிடத்துல கேட்கணும்.
சிலர் பாருங்களேன், சிலது வந்துச்சுன்னா பாருங்க அவங்கள கையில பிடிக்கவே முடியாது. உடனே நிறைய பேருக்கு பெருமை வந்துடும், நிறைய பேருக்கு கை ஓட்ட கையா செலவழிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று தர்றார் அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப நீங்க கவனமா நீங்க கையாளணும். இல்லை அப்படின்னு சொன்னா அது உங்களை விட்டு கடந்து போய்விடும். அதுல ரொம்ப ஞானமா இருக்கணும். யோசேப்பினுடைய கையில ஆண்டவர் கொடுத்ததை ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ராஜாவினிடத்துல பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அந்த இடத்துல எவ்வளவு கவனமாய் அந்த மனுஷன் அதை செயல்படுறான் பாருங்க. எவ்வளவு கவனமாய் போய் நின்று ராஜாவுக்கு முன்பாக நின்று அவருக்கு கோபம் வராதது மாதிரி பேசி அவ்வளவு அழகாய் பேசினதுனால அந்த பொறுப்பு அவனுடைய கையிலே நீடித்தது. ஆனால் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்பினாரு, நிறைய கொடுத்தாரு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஆனால் சிலருடைய பெருமை சிலதை அழிச்சிருச்சு, சிலருடைய ஞான குறைவு சிலதை இழக்க பண்ணிருச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த முதல் நாள் கன்வென்ஷன்ல ஒரு தீர்மானம் எடுங்க. இனி என் கையில கொடுக்கிற எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா இழக்க மாட்டேன்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். சவுலுடைய கையிலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பென்யமீன் கோத்திரத்திலே அவனுடைய கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம், அவனுக்கு அந்த ஆசீர்வாதமே கிடைக்காது. கழுதையை தேட வந்த அவனை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். ஆனா சொற்ப ஞான குறைவு. அப்படின்னா தனக்கு எதிரியே இல்லாத ஒரு மனிதனை எதிரியாய் நினைத்ததினாலே சவுல் முழுவதுமாய் விழுந்து போய்விட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்கள், சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம், அடிதடி, நீயா நானா, இதுக்கு நீங்க என்னைக்கு இறங்குறீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அன்னையிலிருந்து நீங்க கீழே தான் வருவீங்க, அன்னையிலிருந்து நீங்க மேல போகவே மாட்டீங்க. எப்பொழுதுமே நீங்க நினைச்சுக்கங்க, இதுல ரொம்ப கவனமா இருங்க. நீங்க என்னைக்கு மாம்சத்துல முயற்சி எடுக்கிறீங்களோ, நீங்க என்னைக்கு மாம்சத்துல யோசிக்கிறீங்களோ, இல்ல நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு ஆளை தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், நான் இப்படியெல்லாம் பண்ணிடுவேன், நான் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா கேட்பாங்க, ஒருவேளை அந்த நேரத்துக்கு சரியானதா இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த நேரத்திலே சண்டையும் வாக்குவாதத்தையும் ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு கர்த்தருடைய கரம் உங்களை விட்டு தூர போச்சுன்னு நீங்க நினைச்சுக்கங்க. நீங்க அந்த இடத்துல யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் எழும்பினாலும் அந்த எதிரிகளை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும்னு கர்த்தர் சார்பில் விட்டுட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த துறவை தோண்டும் போது பார்த்தீங்கன்னா கேராரூர் மேய்ப்பர் அந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணலாமா? அப்படி வாக்குவாதம் அவங்க பண்ணக்கூடாது. எப்படி பண்ணலாம்? அவனுடைய சொத்து, அவனுடைய தகப்பனாருடைய சொத்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணீரை கண்டவுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்போ அதை விட்டுட்டு சித்தனா என்கிற இடத்துல போய் இன்னொரு துறவை தோண்டுகிறான், அங்கேயும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் மூன்றாவது ஒரு துறவை தோண்டுகிறான், ரகபோத். வேதம் சொல்லுகிறது அங்கே கர்த்தர் ஈசாக்கை பெருக பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நல்லா நினைச்சுக்குங்க, சில ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க விட்டு கொடுத்து தான் ஆகணும். நீங்க விட்டு கொடுத்து தான் ஆகணும். சிலர் பாருங்களேன், கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம், ஒரு 7.5 சென்ட் இடம்னு நினைக்கிறேன், ஒரு 7.5 சென்ட் இடம் இருக்குது. அந்த 7.5 சென்ட் இடம் அண்ணன் தம்பி 2 பேருக்குமே சரிபாகமாய் பிரித்து கொடுக்கணும். அதான் ஒருத்தருக்கு 7.5 சென்ட், இன்னொருத்தருக்கு 7.5 சென்ட், அந்த மாதிரி வருது. அப்போ அந்த அண்ணன் சொல்ற, நீ தங்கச்சி, உனக்கு ஏற்கனவே அம்மா அப்பா கல்யாணம் ஆகும்போதே உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க, அதனால உனக்கு நான் தர்றேன். எது தர்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு 3 சென்ட் வேணா தந்துடுறேன், ஆனா உனக்கு 7.5 சென்ட் நாங்க தர முடியாது. உடனே இவங்க தங்கச்சி ஃபைட் பண்றாங்க, இல்ல நம்ம கேஸ் போடலான்னு சொல்லி கேஸ் போட்டு 15 வருஷம் கேஸ் நடக்குது. 15 வருஷம். இந்த 15 வருஷம் கேஸ் முடிஞ்ச உடனே என்ன வருது அப்படின்னு சொன்னா 2 பேரும் சரி பாகமாய் 7.5 சென்ட் பிரிக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துருச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி 2 பேருமே சரி சமமாய் 7.5 சென்ட் பிரிச்சு 2 பேருமே அதுல இருக்கிற 3 சென்ட் வித்து அவங்க கடன் அடைச்சாங்க. அந்த கடன் எந்த கடன் அப்படின்னா இவங்க வக்கீலுக்கு செலவு பண்ண கடன் 3.5 சென்ட் இடத்த வித்துட்டாங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா,
அந்த நேரத்தில் சரி அண்ணே நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 5 சென்ட்டை வாங்கியிருந்தா ரத்த சம்பந்தமான உறவு தானே, அந்த நபராவது பொழைச்சிட்டு போயிருப்பான். சரி நீ வச்சுக்கப்பா, உனக்கு அவ்வளோதானே ஆசை. சில காரியத்திற்கு பின்பாக போய், சின்ன சின்ன காரியத்துக்கு பின்னாடி போய் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க ஒரு நாளும் இழந்துடவே கூடாது. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன நான் யாரு, நான் பெருசா நீ பெருசா, நான் எப்படி அதை விட்டு தருவேன், நான் குறைஞ்ச ஆளெல்லாம் கிடையாது, உன் கூட நானும் போட்டிக்கு போட்டி வருவேன்னு சொல்லி இதற்கு பின்னாடியே போய் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை, பிசினஸை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம, குடும்பத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம, இவங்க மட்டும் அந்த 5 ஆண்டுகள் அவர்களோட சண்டை போட்ட நேரத்தில் அடுத்த துறவு ஏசேக்க முடிச்சிட்டாங்களா, சித்தனாவை முடிச்சிட்டாங்களா? நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு இடத்துல ஜெயிக்கிறவர்கள் அல்ல. நீங்க எந்த இடத்துல தண்ணீரை தோண்டினாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு தண்ணீரை, கிணறுகளை நீங்கள் தோண்டுகிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை இடத்துல உங்களை துரத்தினாலும் நான் நம்புகிறேன் உங்களுடைய ஏசேக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனா முடிஞ்சிருச்சு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கண்டிப்பாய் உங்களுக்கு தருவார். தேவ பிள்ளையே, நீ ஏசேக்குக்கு பின்னாடி போய் சண்டை போட்டுட்டே இருக்காத, நீ சித்தனாவுக்கு பின்னாடி போய் நீங்க சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க. எத்தனை வழிகள் மனிதர்கள் உங்களுக்கு அடைத்தாலும் கர்த்தர் உங்களுக்காக திறக்கிற வழியை ஒரு மனுஷனாலும் அடைக்க முடியாது. நம்புறவங்க கைகளை மேல தட்டி, மனிதர்கள் உங்களுக்கான வாசல்களை அடைப்பார்கள், ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதோ நான் உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை அடைக்க முடியவே முடியாது. அப்போ ஏசேக்குக்கு பின்பாக போகிறத நிறுத்தணும், சித்தனாவுக்கு பின்பாக போய் வழக்காடுகிறத நிறுத்தணும். இது பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். பாருங்க, சவுல் ராஜாவை தாவீதிற்கு பின்னாடி ஓட வச்சே அவன் வாழ்க்கையை முடிச்சிட்டான். பாருங்களேன், தாவீது மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம சவுல் ராஜா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் 40 ஆண்டுகள் தான் கர்த்தர் 40-50 தான் கொடுத்தாரு. தாவீதுக்கும் 40 ஆண்டு அரசாட்சி பண்ணான், சவுலும் 40 ஆண்டு அரசாட்சி பண்ணான். ஆனால் சவுல் 40 ஆண்டு அரசாட்சி பண்ணி என்னத்தை சாதிச்சான்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதே 40 ஆண்டுகள் தாவீது ராஜ்யபாரம் பண்ணி தனக்கு சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளையும் பிடித்து விட்டான். ஏன்? சவுலுக்கு ஞானம் இல்லையா? இல்ல தாவீதுக்கு மட்டும்தான் ஞானமா? ஒன்னே ஒண்ணுதான். சவுலுக்கும் அதே 40 வருஷம், தாவீதுக்கும் அதே 40 வருஷம். ஆனா சவுல் ஒரு எதிரின்னு ஒருத்தனை நினைச்சு அவனுக்கு பின்னாடி போகிறதுக்கே அந்த டைம் சரியா போயிருச்சு. ஆனா தாவீது தனக்கு முன்பாக எத்தனை எதிரிகள் இருந்தாலும் அதை எதையுமே பார்க்கல. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு முன்னே நடந்து போகிறார் அப்படின்னு நினைச்சு போனதுனால நான் நம்புகிறேன் கர்த்தர் தாவீதை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், மகனே நீ தேவையில்லாததற்கு பின்பாய் போய் கொண்டிருக்கிறாய், சத்துரு உன்னை தேவையில்லாததற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறான். மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துராத. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஆண்டவர் உன் மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் உன் மேல பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீ வளர்ந்து பெரியவனாகி இந்த பகுதிக்கே நீ சாட்சியாய் மாற வேண்டியவன், உன் குடும்பத்திற்கே நீ சாட்சியாய் மாற வேண்டியவன். ஆனா சத்ரு ஏதோ ஒன்ன உனக்கு காமிச்சு அதுக்கு பின்னாடியே உன்னை டிராவல் பண்ண வைக்கிறான். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அந்த வழியை விட்டு மனம் திரும்பு. அந்த வழி உன்னுடையது அல்ல, அந்த பாதை உன்னுடையது அல்ல, அந்த சண்டை உன்னுடையது அல்ல. நான் உனக்கு வைத்திருக்கிறதை கண்கள் காணல, காது கேட்கல, ஆனால் நான் உனக்கு ஆச்சரியமானவைகளை வைத்திருக்கிறேன். நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு இயேசுவே இப்பொழுது இப்பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை விடக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. ஆமென். நீங்க எப்பவுமே ஒண்ணு யோசிக்கணும், நான் இதுக்கு பின்னாடி போகிறது சரியா அப்படின்னு யோசிக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சத்துரு அழகா அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதை பாருங்களேன், கிறிஸ்டோபர் அப்படின்ற ஒரு பையன், 2 வாலிப தம்பிங்க. இந்த 2 வாலிப தம்பிகளும் சர்ச்சில் ரொம்ப முக்கியமானவங்க. ஒரு திருச்சியில் ஒரு திருச்சபையில் அவங்க தான் பிஎஸ் சிஸ்டம் எடுத்து வைப்பாங்க, அவங்க தான் தண்ணி எடுத்து வைப்பாங்க, அவங்க தான் பாத்திரம் எல்லா வேலையும் செய்வாங்க.
அப்போ அந்த பாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த பாஸ்டரை வந்து ஒரு கேம்புக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்காக அவரை கூப்பிட்றாங்க. உடனே இவர் அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, என்னுடைய பசங்க 2 தம்பிங்க இருக்காங்க, அவங்களையும் நான் கூட்டிகிட்டு வரட்டுமான்னு கேட்டார். கேட்ட உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், சரி கூட்டிகிட்டு வாங்கன்னாரு. இவர் உடனே சொல்கிறாரு, தம்பிங்களா நம்ம போகிறோம், 4 நாள் தங்குறோம், நீங்கள் எல்லாம் ரெடியாகி வந்துருங்கன்னு. உடனே இந்த பசங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தில் சட்டை பேண்ட் எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க. கிளம்புறதுக்கு 1 டே முன்னாடி அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்கள் தம்பிங்க 2 பேரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வர வேண்டாம், ஏன்னா எங்கள் சர்ச்சிலேருந்து நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் வர்றாங்க, அதனால் உங்கள் பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் அடுத்த டைம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த பசங்க இப்போ ரெடியாக இருக்காங்க, இந்த பசங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. உடனே பாஸ்டர் பொய் சொல்லக்கூடாதுன்னு உண்மையை அந்த பசங்கள்கிட்ட, இந்த மாதிரி நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்க, அதனால 2 பேரும் வர வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு. உடனே இவங்களுக்கு பயங்கரமான கோவம் ஆயிடுச்சு. அப்படின்னா நாங்கள் என்ன பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறாரா, நாங்கள் என்ன கேர்ள்ஸை பார்த்ததே இல்லையா, என்ன நினச்சிட்டு இருக்காரு அந்த பாஸ்டர், என்ன எங்களை இவ்வளோதான் நீங்கள் நம்புறீங்களா, நீங்கள் உடனே அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே, என் பிள்ளைங்க அப்படி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு பாஸ்டர் அமைதியாக இருந்தீங்க, இவ்வளவு வந்து எங்களை தப்பாக நினைக்கிற இந்த இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி அன்னைக்கு அந்த பையன் சர்ச்சை விட்டு வெளியே போனவன் 15 வருஷம் தாண்டி ஊழியம் செய்ய வேண்டிய கிறிஸ்டோபர், கர்த்தருக்காக பயன்பட வேண்டிய கிறிஸ்டோபர், அவன் மட்டும் அந்த பாஸ்டர் கூட இருந்து அந்த சர்ச்சில் இருந்து வளர்க்கப்பட்டால் அவன் ஒரு பெரிய தேவ மனுஷனா மாறிப்பான். ஆனா அந்த சர்ச்சை விட்டு பிரிஞ்சு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆண்டவரை தேடாம 15 வருஷம் தாண்டி அதே சர்ச்சுக்கு திரும்பி வந்தான். ஒண்ணுமே இல்லாம திரும்பி வந்தான், எல்லாவற்றையுமே இழந்து திரும்பி வந்தான். அந்த கிறிஸ்டோபர் அழுக என்ன தெரியுமா, பாஸ்டர் இந்த ஒரே ஒரு சின்ன காரணத்தை காமிச்சு பிசாசு உங்களை விட்டு சர்ச்சை விட்டு என்னை பிரிச்சு ரொம்ப தூரம் கொண்டு போய் இன்னைக்கு 15 வருஷத்தை நான் வீணடிச்சு என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு பெரிய ஊழியக்காரனா நான் நின்று இருப்பேன். அந்த காரியத்தை நான் உணராம விட்டுட்டேனேன்னு இன்னைக்கும் அந்த கிறிஸ்டோபர் அழுதுட்டே இருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒரு நபர், மகனே உன்னை சத்துரு பிரிக்கிறதற்காக தான் ஆண்டவரை விட்டு பிரிக்கணும், ஆண்டவரோடு உள்ளவங்களை விட்டு பிரிக்கணும், தேவாலயத்தை விட்டு பிரிக்கணும். தேவாலயத்தை விட்டு பிரிக்கணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னா நீங்க ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க. சத்துரு உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா நீங்க ஒரு முடிவு எடுங்க, திட்டுறதையும் அவமானத்தையும் வாங்கி கொண்டு அந்த இடத்திலே நிலைவரமாய் இருப்பீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நீங்க யார் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க, நீங்க எதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கீங்க, நீங்க யார் பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பேப்பரை தூக்கிட்டு கோர்ட்டா அலைகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையா? அதை பெரிய பெரிய நபர்களை தேடி இந்த வேலை உங்களுக்கு தேவையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து படுத்து கிடக்கும் போது தட்டி கொடுத்து பரவாயில்ல தட்டி எழுப்புப்பான்னு சொல்லல. ஆண்டவர் கேட்ட வார்த்தை தெரியுமா? உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தருக்கு பேசுகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்க என்ன வேலை? அந்த பெண்ணுடைய வீட்டுல உனக்கு என்ன வேலை? அந்த குடும்பத்துல என்ன வேலை? வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், இன்னொருத்தருடைய வீட்டுல போய் உட்கார்ந்து மணிக்கணக்கா நீ பேசுனேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை வந்து கடைசியில அதான் அந்த டைம் முடிஞ்சதற்கு பிற்பாடு நீ என்னதான் வருத்தப்பட்டாலும் உன் வாழ்க்கையை திரும்பி எடுக்கவே முடியாது. நிறைய பேர் வீடு வீடா உட்கார்ந்து போய் பேசுறது, இன்னொருத்தருடைய வீட்டுல போய் இவ்வளோ நேரம் நம்ம உட்கார்றோமே அது தப்புன்னு தெரியல. அந்த வீட்டுக்கு நம்ம எப்படி போகிறது? இன்னொருத்தருடைய வீட்டுக்கு போகலாமா? அதுவும் கணவன் இல்லாத வீட்டில் போய் உட்கார்ந்து பேசலாமா? இல்லைனால் இன்னொருத்தருடைய வீட்டில் போய் உட்கார்ந்து அவ்வளவு மணி நேரம் பேசலாமா? ஒருத்தரிடத்துல ஃபோனில் இவ்வளோ நேரம் பேசலாமா? ஒரு தேவாலயத்திற்கு வந்து இவ்வளோ நேரம் பேசலாமா? நான் நம்புறேன் இப்படியே உங்க வாழ்க்கை போயிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களை யாருமே வெற்றி அடைய பண்ணவே முடியாது. நீங்க யார் பின்னாடி போறீங்க? நீங்க யார் பின்னாடி போறீங்க? நீங்க போகிற வழி கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா? நான் நம்புகிறேன் நீங்க அதுக்கு பின்னாடி போகிறதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கல, கர்த்தர் உங்களை அழைக்கல. சத்துரு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கையை பிடிச்சி வழி மாத்தி
வேறு வழியாய் கூட்டிட்டு போறான். சவுல போல உங்களை கூட்டிட்டு போறான். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாதை உனக்கு சமாதானமா இருக்காது, அந்த பாதை உனக்கு இருளா இருக்கும், அந்த பாதையில நீ ஜெயிக்க முடியாது, அந்த பாதையில நீ அவமானப்படுவாய், அந்த பாதையில நீ எல்லாத்தையும் இழந்தாலும் ஏற்கனவே நீ நிறைய இழந்துட்ட. என்னைக்கு நீ அந்த பாதையை தெரிந்தெடுச்சியோ, என்னைக்கு அந்த பாதைக்கு பின்னாடி போனியோ, அன்னைக்கு உங்க தூக்கம் போயிடுச்சு, அன்னைக்கு இருந்து பணம் குறைஞ்சிருச்சு, அன்னையிலிருந்து உங்க வருமானம் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்க மேல அன்பு வச்சு கர்த்தர் உங்களை மறுபடியும் கூப்பிடுறாரு. நீ அந்த பாதையை விட்டு வெளியே வா மகனே, அது உனக்குரியது அல்ல, அது உனக்குரியது அல்ல. கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சு கீழே வெளியே இழுத்துட்டு வந்து இளைய குமாரன மாதிரி நீ தப்பித்து போன. ஆனா நீ இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து அந்த பாதையில மட்டும் நீ போகாம இருந்து திரும்பி வந்தால் நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக பரிந்து பேசுவேன், நான் உனக்காக பாதைகளை அமைத்து தருவேன். நீ கொஞ்சம் பொறுமையாய் மட்டும் இரு. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. நான் ஒரு சமாதானத்தை கட்டளை இடுவேன், உன்னை ஜெயிக்கிறவனாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, கைகளை மேல உயர்த்தி, நீ நல்லவ 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 நல்லவரப்பா நல்லவரப்பா நல்லவ. எல்லாருடைய கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே, தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, இயேசுவே 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 இயேசுவே. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய். தினம் தோற்று போகும், தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தை ஜெயிக்க என்னால் முடியல. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. இப்ப கைய மேல உயர்த்தி, எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, சொல் இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா. எங்க ஓடினாலும் எங்க சுத்தினாலும் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எத்தனை பேர் உன்னை என்டர்டைன் பண்றதுக்கு ஆயத்தமா இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்குங்க, நீங்க கடைசியா எங்க வந்துதான் ஆகணும்னா அப்பா கிட்ட வந்துதான். சொல்லுங்க, இளையகுமாரன் தன்னுடைய கையில இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டான்.
தன்னுடைய மனம் போன போக்கில் எல்லாம் போயிட்டான். ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது அவனுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், ஆனா என் தகப்பனாரிடத்திலே இருந்த அளவுக்கு சந்தோஷத்தை நான் பார்க்க முடியல. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், மகனே நீ எவ்வளவு தூரம் வேணாலும் போப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு மகளே. ஒருவேளை இன்னைக்கு பேசுகிற வார்த்தை உனக்கு நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். உங்க அப்பா உன்னை கண்டிப்பு பண்ணலாம், உங்க அம்மா உனக்கு அது இஷ்டம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீ சாப்பிட்ற சாப்பாடு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, நீ படிச்ச படிப்பு, இதெல்லாம் ஆண்டவர் உங்க தகப்பனாருக்கு கொடுத்தது, தாயாருக்கு கொடுத்தது. ஆனா இன்னைக்கு ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோ, நீ கர்த்தரிடத்துல வந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்களை தூக்கி எடுக்கணும். இன்று இரண்டாவது ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க அழுக அவருடைய கரத்துல, உங்க சிரிப்பு அவருடைய கரத்துல, உங்களுடைய எல்லாமே அவருடைய கரத்துல. அவருடைய கரத்துல போச்சுன்னா அதை அவர் ரொம்ப அழகாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீ எதன் பின்னே போய் கொண்டிருக்கிறார்? ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க பின்னாடி உங்களை அழைச்சிட்டு போகிறது என்னன்றத கண்டிப்பான ஒரு உணர்வு உங்களுக்கு வேண்டும். இல்லை அந்த சண்டைக்கு பின்னாடி நீங்க போகாது, அதை தூக்கி போட்டுருங்க. நான் நம்புறேன் அதுக்கு பின்னாடி போய் வெற்றி அடையலாம், உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம், உனக்கு செஞ்சிருவோன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், கர்த்தர் நியமிக்காம கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளி விருத்திருக்கிறது விருதா. நம்ம யார் பின்னாடியும் போகக்கூடாது. நான் நம்புறேன் நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் நான் தொடர மாட்டேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உங்களை தான் நன்மை தொடரணும், உங்களை தான் கிருபை தொடரணும். நான் நம்புறேன் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். இது ரொம்ப அழகான ஒரு பாடல். எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய். கர்த்தர் வந்து நின்று சொல்றாரு, பவுலே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியதா இருக்கிறதுனாலே நீயும் உன்னோடு கூட இருக்கிறவர்களும் ஜீவனை தப்பிச்சுக்குங்கன்னு கர்த்தர் சொன்னாரு. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவர்களை உயிரோடு காத்தார். நான் நம்புகிறேன் உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய சமுத்திர கொந்தளிப்பு வந்தாலும் உங்களை தூக்கணும்னு நினைச்சா என் ஆண்டவருக்கு லேசான காரியம். கர்த்தர் நினைச்சாருன்னா உங்களை தூக்க முடியும் மகனே, கர்த்தர் நினைச்சாருன்னா உங்களை அலங்கரிக்க முடியும் மகளே. பேங்க் செய்ய முடியாததை, பணக்காரர்கள் செய்ய முடியாததை, உங்க அம்மா அப்பா செய்ய முடியாததை நான் நம்புறேன். நான் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரால் செய்ய முடியும்னு நம்புறவங்க கையை மேல தட்டி ஹல்லேலூயா. உங்களுக்கு கடன் கொடுத்த பேங்க் செய்ய முடியாததை கர்த்தர் செய்வார். எந்த மனிதனும் செய்ய முடியாததை என் ஆண்டவராலே செய்ய முடியும். என் கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவர். இந்த பாட்டை எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் டே பாட போறோம். ஆண்டவரே எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது ஒரு அற்புதத்தை ஒண்ண எனக்கு செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையே ஜெயிக்க என்னால முடியல. எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே. இந்த பாட்டினுடைய அடுத்த ராகம் ரொம்ப அழகா இருக்கும். நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே, தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தானே. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும், இவள் சாதித்தாள் என்று எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே. ஆமென். உங்களுக்கு தான் வழி இல்லை, உங்களுக்கு தான் வழி இல்லை, உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் வழி இல்லை, உங்க சொந்தக்காரங்களுக்கு தான் வழி இல்லை. ஆனா நான் நம்புறேன் என் ஆண்டவருக்கு கண்டிப்பாக வழி வழி. இந்த வனாந்திரத்துல எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்த நீ, எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தாங்க. முன்னாடி பாரு செங்கடல், பின்னாடி பாரு பார்வோனுடைய சேனை. எங்க வழி இருக்குது? எங்க போவோம்? எங்க போவோம்? முன்னாடி போவோமா பின்னாடி போவோமா? அவங்க
கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு எந்த வழியும் யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க கண்ணுக்கு மறைஞ்சு கர்த்தர் ஒரு வழியை வச்சிருந்தாரு. அவர் சமுத்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர் அல்லவா. அவங்க நினைச்சிராத ஒரு இடத்துல கர்த்தர் செங்கடலை பிளந்து ஒரு வழியை உண்டு பண்ணுவதற்கு முடியுமானால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, எனக்கு வழி இல்ல, எனக்கு வழி இல்ல பாஸ்டர், வேற யாருமே இல்ல பாஸ்டர், நான் தான் பாஸ்டர் அப்படி வந்திருக்கிறேன். எனக்கு எந்த போக்கடமும் இல்ல பாஸ்டர், எனக்கு இனி யாருமே காசை கொடுக்க மாட்டாங்க, எனக்கு முன்னாடி எதுவுமே இல்ல பாஸ்டர், எனக்கு பார்த்த நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனி எனக்கு முன்னாடி எந்த வழியும் இல்லை, பின்னாடியும் வழி இல்லை. ஒரு கடல்ல நான் நிக்கிறேன், நடுக்கடல். எனக்கு அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது. சீடர்கள் எல்லாம் நடு ஜாமத்துல நடுக்கடல்ல நிற்கும் போது அந்த கடலிலே ஒருவர் நடந்து வந்தார். அவர் நடந்து வந்து அவர்களுக்கு வழியை உண்டு பண்ணினது போல, இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணுக்கு தெரியல அப்படின்றதுக்காக அங்க வழி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் கடலுக்குள்ளே வழியை உண்டு பண்ணுகிறவர். காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நம்புறவங்க கைகளை தட்டி ஆமேன் என்று ஆமோதித்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒரு 10 டைம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இதோ உங்களுடைய கடன் முடிவதற்கு கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவுக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளை இடுவதற்கு கர்த்தர் ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறார். இதோ உன் தலையை நிமிர பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் முழு பலத்தோடு சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஒரு வழி உண்டு, உமக்கு ஒரு வழி உண்டு, உமக்கு ஒரு வழி உண்டு. இளையகுமாரன் சொல்லுகிறான், என் தகப்பன் இடத்திற்கு போவேன், என் தகப்பனை பார்த்து சொல்லுவேன், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளைன்னு சொல்ற ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன். உங்க பிள்ளைன்ற அந்த ஸ்தானம் எனக்கு இல்லை, இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இனி உன் பிள்ளைன்னு நான் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? நான் தான் எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போய் அழிச்சிட்டேனே, நான் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? அவன் அப்படியே நினைச்சிட்டு போகும்போதே அவனுடைய மூத்த சகோதரன் அவனும் அப்படிதான் சொல்றான், எப்படி அவனை திரும்ப ஏத்துக்கிட்டீங்க? அவனை ஏத்துக்கவே முடியாது. இல்ல, ஊர் உலகம் எத்தனை பேர் சொன்னாலும் டிசைட் பண்ணுகிறவர் கர்த்தர். பிரதர், டிசைட் பண்ணுகிறவர் ஆண்டவர். அம்மா, தீர்மானம் எடுக்கிறவர் கர்த்தர். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, உங்க சொந்தக்காரங்க கிடையாது. ஒருவேளை உங்க சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சொல்லலாம், அவன் முடிஞ்சிட்டான், அவன் முடிஞ்சிட்டா, இனி எழும மாட்டான்னு டிசைட் பண்ணலாம். நான் நம்புறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் உன்னை குறித்து டிசைட் பண்றதுக்கு அவன் யாரு? கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் அவர் வழிகளும் அல்ல. உங்களை குறித்து வேற யாருமே டிசைட் பண்ண முடியாது. உங்க பிள்ளைய குறித்து யாருமே டிசைட் பண்ண முடியாது. உங்க மகனை குறித்து, மகளை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க வியாபாரத்தை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து 1000 பேர் டிசைட் பண்ணி இவன் இனி உருப்பட மாட்டான்ற நெற்றியில அடையாளமே போட்டிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அவங்க கையில இல்ல, உங்க காலமும் என் காலமும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறதுனால டிசைட் பண்ற அத்தாரிட்டியை கர்த்தர் அவங்க கையில கொடுக்கல. அதை முடிவு பண்றது என் அப்பாவுடைய கையில இருக்குது. சொல்லுங்க, எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவை டிசைட் பண்ற அந்த கிருபை உங்க கையில தான் இருக்குது. சொல்லுங்க, உங்க கையில தான் இருக்குது, உங்க கையில தான் இருக்குது. எனக்கு எந்த இடத்திலையும் வழியை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். எந்த இடத்திலையும் வழியை திறக்கிறதுக்கு கர்த்தர் நல்லவர். அவர் திறக்க முடியாத வழி என்று ஒன்றுமே இல்லை. அவர் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். உங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒரு வழி இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள திறக்கும்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, நீ அறியாத வழியில நான் உன்னை நடத்துவேன், உனக்கு தெரியாத பாதையில உன்னை நான் நடத்துவேன். அந்த வழியை நீ இதுவரைக்கும் பார்க்கல, அந்த வழியை நீ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல,
அது யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நீ கலங்காத, நீ பயப்படாத, நீ மனசை தளர விடாத. உன்னை கை தட்டி உன் முதுக தட்டி கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு வழியை நான் திறப்பேன். நீ அறியாத இடத்துல உனக்கு ஒரு வழியை திறப்பேன். நீ பார்க்காத இடத்துல ஒரு வழியை நான் திறப்பேன். இல்ல, அந்த வழி நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், நிறைய பேருக்கு பிரமிப்பா இருக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது இப்பொழுதே நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கிறது. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி கொண்டே ஆமேன் என்று ஆமோதித்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டே நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஒரு சொல் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று ஒரு சொல் கண்களை மூடணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, கையை உயர்த்தி இயேசுவே, 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 இயேசுவே. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒண்ணு செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு என் பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. தினம் தோற்று போகும் வாழ்வு என் பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால். இப்ப கைய மேல உயர்த்தி எப்படியாவது இயேசுவே, சத்தமா எஸ் ஒரு ஜெபமா, எப்படியாவது 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 என்ன மீட்டுக் கொள்ளு, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா. அவரை ஒருவரை தவிர வேறு எங்கும் வழி இல்லை. ஸோ இந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடமாக கற்றுக்குங்க. இந்த நாள் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னா நான் நம்புகிறேன், உங்களை ஆண்டவர் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கலாம். பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு டிசைட் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் எங்கே எழும்ப போகிறேன், இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு மேலே எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை சரியாக போகுது, இதுக்கு மேலே என் மகனுடைய வாழ்க்கை சரியாக போகுது. நான் நம்புகிறேன் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் நினைவு என் நினைவு அல்ல. உங்களை குறித்து நீங்கள் நினைக்கிற நினைவே உங்கள் நினைவு அல்லன்னு சொல்லும்போது, உங்களை குறித்து மற்றவங்க நினைக்கிற நினைவு எப்படி உங்கள் ஆண்டவருடைய நினைவாக மாறும்? சொல்லுங்களேன், எப்படி மாறும்? எப்படி மாறும்?
எவ்வளோ பெரிய இடமானால் வேதம் சொல்கிறது, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். எப்பொழுதுமே பைபிள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த இடத்துல இல்லையோ ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக உலகத்தில் ஞானியை தெரிஞ்சுக்காம ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்தில் பைத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒருத்தர், நம்முடைய கர்த்தர். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் உள்ளதை எடுத்துக்காம இல்லாதவைகளையும் இழிவானதையும் தெரிஞ்சுக்கிட்டவர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய ஆண்டவருடைய வழி ரொம்ப வித்தியாசமானது, நம்முடைய ஆண்டவருடைய பாதை ரொம்ப வித்தியாசமானது. எதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலையும் ஒன்ன வச்சுதான் ஒன்ன உருவாக்க முடியும். அம்மா, ஒன்ன வச்சுதான் ஒன்ன உருவாக்க முடியும். ஒன்னு இல்லாம ஒன்ன உருவாக்கவே முடியாது. இங்க இருக்கிற அத்தனை பொருட்களையும் பாருங்க, இங்க இருக்கிற பார்க்குற அத்தனை பொருட்களும் ஏதோ ஒன்னுல இருந்து உருவாக்கப்பட்டது தான். ஒரு மூலதனம் இல்லாம உருவாக்க முடியாது. ஆனா இந்த உலகத்திலேயே ஒன்னும் இல்லாமையிலிருந்து உருவாக்குற ஒரே ஒருத்தர் நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். அவருக்கு மூலதனம் அவசியம் இல்லை, அவருக்கு எதுவுமே இருக்க வேண்டியது இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது உருவாகும், அது உருவாகும், அது நடக்கும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். கரங்களை தட்ட தட்ட அந்த மகிமை உங்க தலை மேல இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் வழியை திறக்க போறாரு, கர்த்தர் வழியை திறக்க போறாரு. ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இங்கே இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, நீங்கள் தயவு செய்து உன்னை ஆண்டவர் தூக்கி எடுக்க முடியும். ஒருவேளை நீ ரொம்ப பின்மாற்றத்துக்குள்ளே நீ இருக்கலாம், உன்னுடைய கண்களால் நீ ரொம்ப தேவையில்லாதெல்லாம் பார்க்கலாம், நீ ஆண்டவருக்கு பிரியமாய் வாழவே முடியாமல் நீ தவிச்சிட்டு இருக்கலாம். நீ வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அழலாம். எனக்கு இந்த வார்த்தை பிடிக்கல பாஸ்டர், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு முடியுமான்றது சந்தேகமா இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், நான் எப்படி திரும்பி வரப்போறேன்னு தெரியல, திரும்ப ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வேனா, நான் இந்த பாவத்தை விட்டு வர முடியுமா? நான் நம்புறேன் உன்னால முடியாது, ஆனா உன்னை அழைக்கிற கர்த்தரால கண்டிப்பா முடியும். இன்னைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் நாள், ஆண்டவரை எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் ஆண்டவருக்கு ஒரு சின்ன குழு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், காவல் கிடங்குல பெரிய குழியில போட்டுட்டாங்க தேவ மனுஷனை, அவ்வளவுதான், எல்லாருமே யுத்தம் நடக்குது, யுத்தத்துல எல்லாருமே பிஸி ஆயிட்டாங்க. அப்போ எதிரியினுடைய பாளையத்தில் உள்ளவங்க எல்லாம் உள்ள வரைக்கும் வந்துட்டாங்க, அதனால குழியில போட்டவனை மறந்துட்டாங்க. ஆனா குழியில போட்டவனை எல்லாருமே மறந்தாலும் கர்த்தர் அவனை மறக்கல. அவனை தூக்கி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கயிறு எதுவுமே பக்கத்துல இல்லை, அவ்வளோ பெரிய ஆழத்துக்குள்ள இருக்கிறான், கீழே இறங்கி அவனை தூக்கவும் முடியாது. இப்போ அவனை காப்பாற்ற வந்து அந்த தேவனுடைய பிள்ளை பார்க்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா பழைய துணி, நிறைய துணி கூட்டமாக இருக்குது. அந்த துணியை எடுத்து ஒன்னொன்னா முடிஞ்சு அதை வந்து அந்த குழிக்குள்ள போட்டு அவன் அப்படியே தூக்கி விடுறான். நான் நம்புறேன் அந்த ஊழியக்காரனை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆண்டவர் அந்த இடத்துல பழைய துணியை கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. உங்களை காப்பாற்றணும்னு கர்த்தர் நினைச்சாருன்னா எல்லாருமே மறந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல ஒருத்தனை ஞாபகப்படுத்துவார். எந்த வழியுமே இல்லைனாலும் ஆண்டவர் அங்கே ஒரு கயிறை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த ஜெபத்தில் உன்னை கொண்டு வந்ததற்கு காரணம் அதுதான் மகளே. உன் வாழ்க்கை முடியல, உன் ஓட்ட முடியல, உன்னுடைய செயல்பாடு முடியல, கர்த்தராகிய ஆண்டவர் உன் வலது கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்ல நான் உன்னை அழைச்சேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் என் கரத்தில் எடுப்பேன், அநேகருக்கு முன்பாக உன்னை சாட்சியாய் நான் இருப்பேன், உன்னை தூக்கி எடுப்பதற்கு ஒரு காரியத்தை நானே உருவாக்குவேன். அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் பார்வோனுக்கு அதிபதியா வைக்கணும்னு கர்த்தர் டிசைட் பண்ணிட்டாரு. ஆனா எப்பொழுதுமே எகிப்து தேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரே ஒருத்தன் தான் கடவுள், அங்கே ஒரே ஒருத்தன் தான் ராஜா. அவன் எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோன். அவனை தவிர வேற எந்த போஸ்டும் கிடையாது, அவனை தவிர யாருக்குமே கடவுளும் கிடையாது. ஆனா ஆண்டவருக்கு யோசேப்பை பார்வோனுக்கு அதிகாரியா வைக்கணும்னு கர்த்தருக்கு விருப்பம். ஆண்டவருடைய பிள்ளைன்ற ஒரு காரணத்திற்காக 7 வருஷம் பஞ்சத்தை கர்த்தர் அனுமதிச்சு, 7 வருஷம் கர்த்தர் செழிப்பா அனுமதிச்சு, அவருடைய பிள்ளைக்காகவே 14 வருஷத்தை கர்த்தர் தேசத்தையே மாத்தி அவனை
பார்வோனுக்கு தகப்பனா கத்தர் மாத்தினாரா இல்லையா? நான் நம்புறேன், உங்களை மட்டும் கத்தர் தூக்கி எடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா எவ்வளோ பெரிய பார்வோனுடைய திட்டத்தையும் கத்தர் இல்லாம ஆக்கி 14 வருஷத்துல கத்தர் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையே தலைகளாய் மாற்றி நம்புறவங்க கைகளை தட்டி கொண்டே ஆமோதித்து உங்களுக்காக அரசியலை மாற்றி உங்களுக்காக மனிதர்களை மாற்றி அந்த இடத்துல செய்கிறதற்கு ஆண்டவரால முடியும், கத்தரால முடியும், ஆண்டவரால முடியும். எனக்கு வழியை திறக்கிறவர் அவர். நான் நம்புறேன், நிச்சயமா உங்களுக்கு வழி திறக்கும், நிச்சயமா உங்களுக்கு புது வழி திறக்கும். நீங்க அறியாத இடத்துல கத்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறக்க போறாரு. நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. கத்தருடைய வருகை தாமதிக்கும்னா இதே கிரவுண்டில் ஒருவேளை அடுத்த வருஷம் கன்வென்ஷன் நடக்கும்போது நீங்க இப்ப வந்த வண்ணமா நீங்க வரப்போறது இல்லை. உங்களுக்கு ஒரு புது வழி திறந்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அந்த வழியில கத்தர் உங்களை டிராவல் பண்ண வைப்பாரு. அது உங்களுக்கு அறியாத வழியா இருக்கும், அது உங்களுக்கு புரியாத பாதையா இருக்கும். அந்த பாதை உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த பாதையில நீங்க ஆடல் பாடுவீங்க, அந்த பாதையில நீங்க சந்தோஷப்படுவீங்க. இன்னைக்கு நீங்க அழுது கொண்டே வந்திருக்கிறீங்க, ஆனா அன்னைக்கு அந்த பாதையில நடக்கும் போது நீங்க கத்தருடைய சமூகத்துல ஆடி பாடி கொண்டாடுகிற அந்த நாளை கத்தர் தர போறாரு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பாடலாமா ஆண்டவருடைய சமூகத்துல எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க. அந்த சரணம் பாருங்களேன். நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே, தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தானே, நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை, ஏன்னா எத்தனையோ பேர் பிரியப்படுற மாதிரி எல்லாம் நடந்துட்டீங்களே, எத்தனையோ பேர் பிரியப்படுற மாதிரி. ஆனா என்ன லாபம் சொல்லுங்களேன்? அவங்களுக்கு புடிஞ்சது மாதிரி நீங்க நடந்ததுனால என்ன லாபம்? என்ன லாபம்? எத்தனை நாள் சந்தோஷம்? எத்தனை நாள்? ஒரு பொண்ணுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம நடந்தோம்னா எத்தனை நாள்? ஒரு பையனுக்கு பிடிச்சது மாதிரி நடந்தோம்னா எத்தனை நாள்? இல்ல, இன்னொருத்தருக்கு பிடிச்சது மாதிரி நம்ம நடக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நாள்லாம் போகாது. ரொம்ப நாளெல்லாம் அவங்க நம்மளை சந்தோஷமா வச்சுக்கவும் மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு டிசைட் பண்ணுங்க. இது வரைக்கும் யாருக்கோ பிடிச்சது மாதிரிலாம் நடந்தீங்க, யாருக்கோ பிடிச்சது மாதிரி. ஆனா ஒரு நாளாவது கர்த்தர் சமூகத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க இதுல பிரியப்படுவீங்களா நீங்க கேட்டிருக்கீங்களா? இயேசு இஷ்டப்படுவார்னு கேட்டிருக்கீங்களா? நிறைய பேர் 10 டைம் கூட துணியை மாத்திட்டு வந்திருக்கீங்களா? கணவனாருக்காக, தான் நேசித்த நபருக்காக. உனக்கு பிடிக்கலையா நான் மாத்திட்டு வரேன், உனக்கு பிடிக்கலையா நான் மாத்திட்டு வரேன், உனக்கு பிடிக்கலையா நான் மாத்திட்டு வரேன். ஆனா ஆண்டவருக்கு பிரியப்படுறது மாதிரி ஒன்னாவது செஞ்சிருக்கிறீங்களா? ஏசப்பா பிரியப்படுறது மாதிரி, பாஸ்டர் பிரியப்படுறது மாதிரி செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க பிரியப்படுறது மாதிரி செஞ்சிருக்கிறீங்க. பாருங்க, சர்ச்சில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து உங்களை தட்டி கொடுத்து, பிரதர் நீங்க இவ்வளவு செஞ்சிட்டீங்களான்னு சொன்ன உடனே அடுத்த டைம் சந்தோஷமா அந்த 10 பேரை சந்தோஷப்படுறதுக்கு செஞ்சீங்க இல்ல? எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நீங்க சந்தோஷப்படுத்திட்டீங்க, எல்லாருக்குமே எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க. ஆனா ஆண்டவர் பிரியப்படுறது மாதிரி ஏதாவது நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? ஏசப்பா இஷ்டப்பட்டிருக்கிறாரா? ஏசப்பா பார்த்து எனக்காக நீ செஞ்சிய மகளேன்னு சொல்லியிருக்கிறாரா? ஆண்டவர் நீர் பிரியப்பட ஏதாவது ஒண்ணு இந்த கன்வென்ஷன் கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, இங்க இருக்கிற அன்பு தாயே தகப்பனே, ஏசப்பா பிரியப்படுறது மாதிரி, ஏசப்பா பிரியப்படுறது மாதிரி. ஒருவேளை உலகத்தில் இருக்கிற யாரும் பிரியப்படுறது மாதிரி தோற்றம் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அவர் பிரியப்படுறது மாதிரி ஒன்று செஞ்சாலும் கண்டிப்பாக அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் நினைக்கிறேன், என்னுடைய சின்ன பிராயத்தில் யாருக்கும் இஷ்டமா எனக்கு நடக்கவே முடியல. என்னுடைய ஸ்கூல் டீச்சருக்கு இஷ்டமா என்னால் நடக்கவே முடியல. நான் படிக்கிற பள்ளியில் என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாம் என்னை வெறுத்தாங்க. நீ வரதுக்கு வராமல் இருக்கலாம் இல்லப்பா, நீ எதுக்குப்பா வரேன்னு தான் கேட்டாங்க. அவங்களுக்கு பிரியமா நிறைய ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. ஆனா நான் நினைப்பேன், இதே மாதிரி டீச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பேன். ஆனா அவங்களுக்கு பிரியமா வாழவே முடியல. எங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய நேரத்தில் பிரியமுள்ள ஒரு பிள்ளைய நான் வாழ முடியல, யாருக்குமே வாழ முடியல. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் சின்ன வயசுல இருக்கும்போது யாருக்கு பிரியமா வாழணும்னு நினைச்சேன்னா, தனியா ஓரம் போய் என்னுடைய சட்டம் முதற்கொண்டு என்னுடைய எழுத்து முதற்கொண்டு எல்லாத்தையும், ஆண்டவரே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஆனா என்னமோ அந்த சின்ன வயசுல என் பக்கத்துல வந்து ஏசப்பா பார்த்து, டேய் ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ போட்டுக்கிற ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ எழுதுற எழுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு ஏசப்பா என்னமோ வர்ணிக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், இன்னைக்கு ஒரு 15-20 வருடம் தாண்டி நான் இந்த இடத்துல நிற்கும் போது நினைக்கிறேன், சார் அன்னைக்கு என்னென்ன ஏசப்பாவுக்கு பிரியமான்னு கேட்டு செஞ்சனோ அதெல்லாம் இன்னைக்கு நன்மையாய் மாற்றி இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பலாயிரக்கணக்கான ஜனங்கள் பிரியப்படுற மாதிரி கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன வச்சிருக்கிறாரு. எவ்வளோ நல்லவர்,
எவ்வளோ நல்லவர். வாலிப தம்பி தங்கச்சி, வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் நீ நடந்த, உனக்கு ரொம்ப பிரியமா நீ நடந்த. சாத்தானுக்கு பிசாசுக்கு நிறைய பேர் பிரியமாய் அவன் ஜாலியா இருந்தான், இஷ்டமா இருந்தான். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம், நீர் பிரியப்பட ஏதாவது ஒண்ணு நான் செய்யணும். ஹalleluya. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே. தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே. தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். சொல்லுங்க, நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று சொல்ல என் கண்களை மூடணும். இவள் சாதித்தாள் என்று சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே. சத்தமா கையை உயர்த்தி எப்படியாவது இயேசுவே. நிறைய பேர் ஆண்டவர் தூக்கி எடுக்க போறாரு ஜெபத்தோட. எப்படியாவது 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 என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே. சொல்ல 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 நிறைய பேர் ஜெபமா பண்ணுங்க. எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க. நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. சொல்லுங்க, தினம் தோற்று போகும் வாழ்வு என பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. உண்மாண்டு தோற்று போகும் வாழ்வு என பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க இப்ப கைய மேல உயர்த்தி எப்படியாவது இயேசுவே சொல்லுவோம். எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் இந்த முதல் நாள்ல உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை வாசிச்சு உங்க எல்லாருக்காகவும் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக. எல்லாரும் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். ஒருத்தர் மைக்ல வாசிங்க. ஆமென். ஜோஷுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை, உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு, இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார், அவனை மேன்மைப்படுத்தினார். ஆமென். 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறினது. ஆமேன் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் இந்த மாதம் இந்த 6ஆம் தேதி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே, இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் நிறைய பேருக்கு அப்படியே நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். யாருடைய கண்ணுக்கு முன்னாடி நீ தாழ்ந்து கிடக்கிறாயோ, யாருடைய கண்ணுக்கு முன்பாக உன்னை ஒரு பொருட்டாய் கூட நினைக்காம உங்களை ரொம்ப ஒரு கேவலமாக ட்ரீட் பண்ணி, உங்களை ரொம்ப குறைவாய் ட்ரீட் பண்ணுறாங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு நாள் உன் தலையை நான் உயர்த்துவேன் மகளே. அந்த குடும்பத்தினுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாள் உன் தலையை நான் உயர்த்துவேன், உங்க பிள்ளையினுடைய தலையை உயர்த்துவேன். ஆமேன்னு சொல்றவங்க அப்படியே ஜெபம் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிட்டே இருங்க, அதை ரிசீவ் பண்ணிட்டே இருங்க. அந்த தெருவில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தெருவில் உள்ள அந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நீ வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எந்த இடத்துல தள்ளினார்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தினார்களோ, எந்த இடத்துல ஆகாத கல் என்று நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக இதோ சீக்கிரமாய் ஒரு நாள் வரும், அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை அலங்கரிப்பேன், அவர்களுக்கு முன்பாக நான் உனக்கு பதவியை தருவேன், அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று இஸ்ரவேலின் ரதங்களுக்கும் குதிரை வீரர்களுக்கும் தலைவரான கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமோதிக்கிறவர்கள் கரங்களை நன்றாய் தட்டி ஆமென். கர்த்தரே அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். முர்தகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது ஆமானுக்கு ரொம்ப சொற்பமா தெரிஞ்சிருச்சாமா. அப்படின்னா ஆமான் தன்னை ரொம்ப பெரியவனா நினைச்சு முர்தகாயை ரொம்ப சீப்பா நினைச்சானாமா. அவனை மட்டும் கொல்றத அவனுக்கு ஒரு எறும்பை கொல்றது மாதிரி இருந்துச்சாமா. என்னுடைய பிரச்சனைக்கு இவனை மட்டும் கொல்லக்கூடாது, இவனை வம்சத்தோட அழிக்கணும், அப்பதான் நான் பெரிய ஆள். இல்லைன்னா இவனை மட்டும் இவனை மட்டும் கொண்டுட்டேன்னா நான் பெரிய ஆள் கிடையாது. அப்படி அவ்வளவு அற்பமாய் முர்தகாயை நினைத்தவன் தான் ஆமான். அந்த கேட்டுக்குள்ள என்ட்ராகும் போதும் போகும்போதும் வரும்போதும் தெருவில் கிடக்கிற நாய், நீ வாட்ச்மேன், நீ எனக்கு வணக்கம் கொடுக்க மாட்டியா, அந்த மாதிரி அற்பமாய் நினைச்சவன் தான் ஆமான். ஆனா வேதம் சொல்லுது ஒரு நாள் வந்துச்சு, அன்னைக்கு கர்த்தர் ஆமானுக்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் எதிரிக்கு முன்னாடியே கர்த்தர் ஆமானுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினாரா இல்லையா? இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை. ஒருவேளை வெளியில எனக்கு வணக்கம் கொடுத்தாலும், வெளியில என்னை பார்த்து ரொம்ப பெருமையா பேசினாலும், நிறைய பேருடைய மனசுக்குள்ள என்ன ரொம்ப மட்டமாய் குறைவாய், ஒரு நாயை விட ஒரு கேவலமா என்ன அப்படி நடத்துறது எனக்கு கஷ்டமா இருக்கு பாஸ்டர். எனக்கு அது ரொம்ப ஃபீலா இருக்குது. நான் அந்த இடத்துல எவ்வளோ நல்லா இருந்தேன்னு தெரியுமா, எவ்வளோ உன்னதமான இடத்துல இருந்தேன்னு தெரியுமா. எத்தனை பேர் என்னை பார்த்து எழுப்பி நின்னாங்க, எத்தனை பேர் என்னை பார்த்து மதிச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் இப்போ குறைஞ்சு போயிட்டேனே, அந்த இடத்துல இப்போ நான் கீழே போயிட்டேனே, நான் திரும்ப அந்த தெருவில் போகிறதுக்கே வருத்தப்படுறேன் பாஸ்டர். என்னால் ஒன்றுமே முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை இந்த லீபனோன் சீக்கிரமாய் வளரும், இது அடர்ந்த காடாக மாறும், இது பூமியில் உள்ள வம்சங்களுக்கு தலைவனாய் கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை
மேன்மைப்படுத்துவேன். சத்துருக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அந்த சத்துரு வெட்கப்பட்டு போவான். அந்த சத்துருடைய கண்கள் ஆச்சரியப்பட போகிறது. அவர்களை கர்த்தர் தலை குனிய வைக்க போகிறார். நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொன்ன அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாய் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ இன்றைக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவர் 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஃபஸ்ட்டு, என்னுடைய எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா அவருடைய கையிலேயே கொடுக்க போகிறேன். நீங்கள் அவருடைய கையில் கொடுங்க. அது ரொம்ப அழகாய் வெற்றியாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நான் நினைப்பேன் ஃபஸ்ட்டு இந்த பைபிள் காலேஜ் படித்து முடித்த உடனே ஃபஸ்ட்டு ஒர்ஷிப் நடத்துறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு விட்டாங்க. அப்போ நான் ஒர்ஷிப்புக்கு பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய நல்ல தெரிஞ்ச பாட்டு ஒன்று எடுத்து பாட ஆரம்பித்தேன். பாட ஸ்டார்ட் பண்ண எனக்கு ராகம் மறந்து போயிடுச்சு. என்னால் பாடவே முடியல. அப்போ உள்ளே இருக்கிற ஒரு அம்மா எழும்பி அந்த பாட்டை பாடினாங்க. எனக்கா வெக்கமாக போயிடுச்சு. சரி, ஒரு பாட்டை தான் நம்ம மிஸ் பண்ணோம், அடுத்த பாட்டாவது நல்லா பாடணும்னு நினச்சி இன்னொரு பாட்டை எடுத்து அதை பாட ஆரம்பித்தா, நான் நம்பர் சொன்னது ஒன்று, பேஜ் எடுத்து வச்சிருக்கிறது ஒன்று, நான் தொடங்கினது இன்னொரு பாட்டு. 2 லைன் பாடினதுக்கப்புறம் பாட்டு புக்கை பார்க்குறேன், பாட்டையே காணோம். என்னடா இது, பாட்டே காணோம்னா பாடம் இருக்குல்ல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். உடனே அந்த அம்மா எழுந்திரிச்சு அடுத்த பாட்டையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 35 ஸ்டூடெண்ட்டும் அப்படியே, என்னடா இவெல்லாம் நமக்கு வாடனா வர்றான், பாடவே தெரில, பாருங்க ஒர்ஷிப் நடத்தவே தெரில அப்படின்ட்டு எனக்கா அவமானம் தாங்கவே முடியல. எப்படா பாஸ்டர் அந்த பாட்டை அப்படி பாடிட்டு இருக்கும்போது, சரி பாஸ்டர் பாடினா நல்லா இருக்குமே நினச்சி திரும்பி பார்க்குறேன். பின்னாடி இருந்து பாஸ்டர் பாடுங்கன்றாரு. அட மனுஷா, நீங்கள் வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் வேர்த்து உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்துச்சு எனக்கு. என்னால் ஒன்றுமே சொல்ல தெரில, எனக்கு எதுவுமே பண்ணவும் தெரில. ஆனால் பின்னாடி இருந்து பாஸ்டர் சொல்கிறார், நீ பாடுப்பா அப்படின்றாரு. 35 ஸ்டூடெண்ட் முன்னாடி இருக்காங்க. அந்த ப்ரேயர் முடிஞ்சிச்சோ இல்லையோ, நேர பெட்டில் போய் படுத்து அழுது, ஆண்டவரே நான்லாம் ஊழியத்துக்கு லாய்க்கே இல்லை, பாடவே தெரில, இவ்வளோ கேவலமாக பாடுறேன் பாருங்கள், 35 பேர் எனக்கு காரி துப்புறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அழுது. அப்போ தான் ஒன்று நினச்சேன், இல்லை நம்ம முதல்ல எங்கே பாடணும்னா நேர என்னுடைய பாட்டை கர்த்தர் சமூகத்தில் எடுத்துகிட்டு போய் அவரை புகழ்ந்து பாட ஆரம்பித்தேன். என் பாட்டை நீங்கள் ரசிங்க ஆண்டவரே, என் பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என் பாடலில் நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. நான் நம்புகிறேன், அவர் உயிர் கொடுத்தார், அவர் என் வார்த்தைக்கு உயிர் கொடுத்தார், அவர் என்னுடைய பிரேயருக்கெல்லாம் உயிர் கொடுத்து இன்றைக்கு சாட்சியாய் நிறுத்துகிறார். ஆண்டவர் உங்கள் சின்ன தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு, ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு, உங்க பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு, உங்க குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. ஏசப்பாட்ட சொல்லு மகளே, என்ன சொல்லுனா, ஏசப்பா என் குடும்பத்தை எனக்கு நடத்த தெரியல, எனக்கு நடத்த தெரியல ஆண்டவரே, நான் உங்க கையில கொடுக்குறேன், என் குடும்பத்தை, என் பிள்ளைய உங்க கையில கொடுக்குறேன் ஆண்டவரே, என் வேலையை உங்க கையில கொடுக்குறேன் ஆண்டவரே, உங்க கையில கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் பிரயாசப்பட விரும்பல. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய பேர் அவருடைய கையில் கொடுக்குறாங்க. அவருடைய கையில் கொடுக்கும்போது வெறும் களிமண்ணாக தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அவர் அந்த களிமண்ணை ரொம்ப அழகான ஒரு பாத்திரமாக மாற்றி திரும்ப உங்கள் கையில் கொடுக்கறது மாதிரி நான் பார்க்குறேன், நிறைய பேரை பார்க்குறேன். இதோ இந்த சத்தத்தை கேட்கிற மகனே மகளே, நீ அவருடைய கையில் கொடுக்கறது களிமண்ணு, நீ அவருடைய கையில கொடுக்கிறது களிமண்ணு. ஆனா அவருடைய கையில அந்த களிமண் போன உடனே அது ஒரு விலையேற பெற்ற ஒரு அழகான பாத்திரமா இதோ மாறிக்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறார், நீதான் அந்த பிள்ளை, உன்னை களிமண்ணை எடுத்து நான் உன்னை வனைவேன், பாத்திரமாக வனைவேன், பாத்திரமாய் வனைவேன். அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? இந்த முதல் நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் உன்னை கனத்தினாலையும் மகிமையினாலும் நிரப்புவேன். நீ அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் தென்படுவீர்கள். அவங்க கண்ணுக்கு முன்பாக நீங்க பிரமிப்பா இருப்பீங்க. அவங்க கண்கள் உங்களை பார்த்து அப்படியே பிரமிச்சிரும், நம்பவே முடியாது. நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, இவனா இவனா இவனா. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்குறாங்க, இவனான்னு சாதாரணமாக கேட்குறாங்க.
ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமா கொஞ்ச நாளிலே உன்னை பார்த்து பிரமிக்கிற அளவிற்கு இவனா இவனா இந்த மனுஷனுடைய மகனா? ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது நடக்கும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி. இது நடக்கிற காலம் வரும். இது கிடக்கிற கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருந்தா, கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா நீங்க ஒரு நாள் என்ன வந்து பார்த்து சொல்லுவீங்க, பாஸ்டர் அன்னைக்கு ஒரு நாள் நீங்க எனக்கு சொன்னீங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடி 10 வருஷம் அவமானப்பட்டேன் பாஸ்டர், 20 வருஷம் வெட்கப்பட்டேன் பாஸ்டர், எங்க அப்பா அவங்க கண்ணுக்கு முன்னாடி வெட்கப்பட்டாரு, எங்க அம்மா அவங்க கண்ணுக்கு முன்னாடி வெட்கப்பட்டாங்க, நானும் என் பிள்ளைகளும் அவங்க முன்னாடி வெட்கப்பட்டு இருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் அந்த வார்த்தையை அப்படியே நிலைப்படுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை அவர் மேன்மைப்படுத்தினார் என்று நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். நம்புறவங்க கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி இயேசுவே சத்தமா சத்தமா ஜெபம் பண்ணுங்க. அந்த சத்தம் கேட்கட்டும். உங்களுக்கு நேர மேல வானம் திறந்திருக்குது பாருங்க, கர்த்தர் பார்க்கிறார். சத்தம் போட்டு கூப்பிடுங்க. தகப்பனே நீங்க கூப்பிடுங்க, தாயே நீங்க கூப்பிடுங்க, பிரதர் சத்தமா, சிஸ்டர் சத்தமா ஏசப்பாட்ட. இந்த வார்த்தை உண்மை, இந்த வார்த்தை உண்மை, இந்த வார்த்தை உண்மை. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர், அவர் நம்பத்தக்கவர் ஒருவர். அவர் என்னை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன். இப்ப சொல்லும் எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, தெய்வமே என்னை பெருக செய்பவரே. சொல்லும் எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. தெய்வமே என்னை பெருக செய்பவரே. அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுப்புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற கர்த்தர் அல்ல. கண்ணீரோடு போன தெரு, வருத்தத்தோட போன தெரு வெகு சீக்கிரத்தில் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறது. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இதோ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன். பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுகிறவர் நீர்தானே. வழியே இல்லாத இடத்துல காற்றை காண மாட்ட, மழையை பார்க்க மாட்ட, ஆனாலும் அந்த இடத்துல உனக்காக வழியை திறக்கிறதுக்கு என்னால முடியும்னு இன்றைக்கு வாக்கு கொடுத்த மகா பெரிய தேவனாகிய கர்த்தாவே, Thank you Jesus, Thank you Jesus. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் வல்லவரான எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுப்பாய். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு இன்றைக்கு அழுது கொண்டு போனாலும் நீ ஒரு நாள் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து வரும்போது கம்பீரத்தோடு வருவாய் என்று திருவிழம் பற்றின எங்கள் மகா பெரிய தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுது வானத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த முதல் நாளே அபரிவிதமாய் இறங்குறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 3 நாட்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றம் நாட்களாய் அமையட்டும். இதோ பட்டு போன குடும்பங்கள் தலைக்கட்டும் ஆண்டவரே. நீர் உயிர் கொடுக்கிறதுக்கு வாங்க ராஜா, உயிர் கொடுக்கிறதுக்கு வாங்க ராஜா. இந்த முதல் நாள் கன்வென்ஷன்ல எந்த பிள்ளை எந்த பிரச்சனையோட வந்திருக்கிறதோ, எதுக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்க பிள்ளைகளுக்காக பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே அந்த அற்புதம் எங்க பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்க போகிறதற்காய் ஆமேன். அவர்கள் கரங்களை தட்டும் போதே அந்த வார்த்தை நிலைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அவங்க பயப்படுகிற காரியம் ஆண்டவரே மாறுதலாய் முடிவதாக ராஜா. அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும். அவங்க வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கணும். அவங்க வீட்டில் ஆடல் பாடல் சத்தம் கேட்கணும். நன்றி ஆண்டவரே. சீக்கிரமாய் எந்தெந்த வீடுகளெல்லாம் துக்கத்தால வருத்தத்தால நிறைஞ்சிருக்குதோ, கண்ணீரால நிறைஞ்சிருக்குதோ, இப்போ அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருகிறதற்கு தகப்பன் ஒரு இரக்கத்தை பாராட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இதுவரைக்கும் என் பிள்ளைங்க யாரையோ பிரியப்படுத்தினாங்களே, ஆனா அவங்க யார ரொம்ப பிரியப்படுத்தினாங்களோ, யார ரொம்ப பிரியப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ, அவங்க தான்ப்பா எங்க பிள்ளைகளை நிறைய காயப்படுத்தினாங்க. அவங்க தான்ப்பா நிறைய எங்க பிள்ளைகளுடைய மனசை உடைச்சாங்க ஆண்டவரே. அவங்க தான்ப்பா நிறைய நேரத்தில் போய் மற்றவங்களுக்கு முன்னாடி எங்க பிள்ளைகளை பற்றி குறை சொன்னாங்க. அவன் நல்லா இல்லவன் நல்லா இல்லாதவன் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தா கூட எங்களுக்கு வருத்தம் இருக்காது. ஆனா எங்க பிள்ளைங்க ஓடி ஓடி உழைச்சவங்க, ஓடி ஓடி செஞ்சவங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து பண்ணவங்க தானப்பா அவ்வளோ கேவலமா பேசினாங்க. எங்க பிள்ளைங்க யாராருக்கோ என்னென்னமோ செஞ்சாங்கல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம், இந்த ஃபர்ஸ்ட் டே கன்வென்ஷன்ல இனி என் ஏசப்பா பிரியப்படுறது மாதிரி ஏதாவது ஒன்று இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எங்க பிள்ளைங்க செய்கிறத பார்த்து நீங்க பிரியப்படணும், நீங்க கை தட்டணும். பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் எழும்பி நிற்க போகிறதற்காய் ஆமேன் என்று ஆமோதிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கொண்டே ஆமோதித்து கரங்களை தட்டி கொண்டே எஸ். இந்த பகுதியில் இருக்கிற வாலிப தம்பிங்க மேல ஒரு மகிமை, தங்கச்சிங்க மேல ஒரு மகிமை. அவங்கள நிலைப்படுத்துகிறது நீங்க தானே ஆண்டவரே, சீர்படுத்துகிறது நீங்க தானே ஆண்டவரே, காயம் கட்டுகிறது நீங்க தானே ஆண்டவரே. அப்பா, நான் ஒரு செடியை எடுத்துட்டு போய் அப்படியே கண்மலையின் மேல நான் நடுவேன். அது வேர் பற்றும், அது மரமாய் மாறி அது காய் பற்றி கனி கொடுக்கணும் சொன்னீங்கல்ல. இப்போ அந்தந்த இடத்துல நடவே ஆள் இல்லாம பிடுங்கி நடப்பட்டு பலனே கொடுக்காம அந்த செடியை இப்ப எடுத்து இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே கன்வென்ஷன்ல உங்க கையில எடுத்து ஒரு நல்ல நிலத்துல நீங்க இன்னைக்கு நடணும். நீங்க நடுற இந்த விதைய யாருமே திரும்பி பிடுங்க மாட்டாங்க, இனி யாருமே பிடுங்க முடியாது என்கிற அந்த இடத்துல நிலைவரமாய் நீர் நடுவீராக ராஜா. நன்றி அப்பா. உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். வருகிற அந்த 2 நாட்களும் மகிமையா இருக்கணும். அந்த தேவனுடைய ஊழியர் பலிபீடத்தில் வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த மகிமை உம்முடைய பிள்ளைகளை தொடப்போகிறதற்காக நன்றி அப்பா. எல்லாரும் கைகளை அப்படியே உயர்த்தி 10 விசை சத்தமாய் இயேசுவேன்னு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பலமாய் சத்தமாய் இயேசுவே. 2வது விசை சத்தமாய் இயேசுவே. 3வது விசை சத்தமாய் இயேசுவே. 4வது விசை சத்தமாய் இயேசுவே. 5வது விசை சத்தமாய் இயேசுவே. 6வது விசை சத்தமாய் இயேசுவே. 7வது விசை சத்தமாய் இயேசுவே. 8வது விசை சத்தமாய் இயேசுவேன்னு சொல்லி 9வது விசை சத்தமாய் இயேசுவேன்னு சொல்லி 10வது விசை எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே நல்ல
கரங்களை தட்டி இயேசுவே முழு பலத்தோடு அக்கினி 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 அபிஷேகம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல நதியாய் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த கரங்களை மேல வானத்துக்கு நேராய் தட்ட ஒரு மகிமை உங்களுடைய தலையின் மேல் வந்து இறங்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 10 அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் என்னை மேன்மைப்படுத்துவீர். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லி முடிக்கலாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் என்னை மேன்மைப்படுத்துவீர். சொல்லுங்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் என்னை மேன்மைப்படுத்துவீர். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் என்னை மேன்மைப்படுத்துவீர். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் என்னை மேன்மைப்படுத்துவீர். ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஸோ தொடர்ச்சியான ஊழியங்கள், கண்டினியூவான டிராவல், அதன் மத்தியிலே உங்களோடு இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவாராக. ஆமென். அந்த பாட்டை பாடி அப்படியே முடிச்சிருங்க. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான பாடல். எப்படியாவது என்னை விட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே. தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். இவள் சாதித்தான் என்று ஊர் சொல்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். எப்படியாவது இயேசுவே. அப்படியே இந்த கன்வென்ஷன் முடிச்சிட்டு கூட நீங்க பாடிட்டே போங்க. உங்களுடைய தனி ஜெப அறையில் இந்த சத்தம் கேட்கணும். ஓ காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.